வளமுடன் தான். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்னைக்கு நம்ம டாபிக் எடுத்திருக்கிறது அக்குபஞ்சர் ஓர் வாழ்வியல். பொதுவா இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறத பத்தி நன்மணி ஐயா கூட கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் ரொம்ப தெளிவா கொடுத்திருந்தார். ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதுல சில தத்துவங்களை பத்தி கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஐயா. இன்யாங் தத்துவம்னா என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்மளோட சிந்தனையில எதற்காக இந்த ஒரு அக்குபஞ்சர்ங்கிற ஒரு கல்வி வேணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சிந்திப்போம், செயல்படுத்தலாம். பொதுவா நமக்கு இந்த அக்குபஞ்சர் கல்வியை கத்துக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டா, கண்டிப்பா நான் சொல்றது அக்குபஞ்சரை கத்துக்க வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படின்ட்டே சொல்லிடுவேன். அக்குபஞ்சரை படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப அக்குபஞ்சர் படிக்க வேண்டாம்னா என்ன காரணம் அப்படின்னா, கீழ்காணும் கேள்விகளுக்கு எல்லாம் யாரெல்லாம் தெரியும் அப்படி சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா படிக்கவே வேண்டாம். இப்ப நம்ம கீழே சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த கல்வியை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிச்சுக்கலாம். அதுல என்ன பாயிண்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா, எனக்கு நோய் எது, நோயோட அறிகுறி எது அப்படிங்கிறது நல்லா தெரியும். நோய் என்பது வேறு, நோயோட அறிகுறி என்பது வேறு. இது ரெண்டுக்கும் என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். இப்ப உதாரணத்துக்கு கால்ல வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னா, மூட்டு வலிங்கிறது அறிகுறி. அப்ப மூட்டு வலியோட அறிகுறிக்கு உண்டான நோய், உண்மையான நோய் எது அப்படின்னா அது கண்டுபிடிக்க தெரியும். அப்படின்னா கண்டிப்பா அவங்க அக்குபஞ்சர் படிக்க தேவையில்லை. மனம் அப்படின்னா என்ன, அறிவுனா என்ன? மனம் என்பது எதை குறிக்கிறது, அறிவு என்பது எதை குறிக்கிறது? மனம் எப்போது வேலை செய்யும், அறிவு எப்போது வேலை செய்யும்? நான் யார் சொல்றபடி கேட்கிறேன், பொதுவா நான் யார் சொல்றபடி நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மனம் என்பது என்ன, அறிவு என்பது என்ன? மனம் எப்பொழுது வேலை செய்யும், அறிவு எப்பொழுது வேலை செய்யும்? நான் யார் சொல்படி நடக்கிற அல்லது கேட்டு அதுபடி வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அக்குபஞ்சர் படிக்கணுங்கிற தேவை கிடையாது. குழந்தை பெறுதல் அப்படி சொன்னா, குழந்தை பெறுவது அப்படிங்கிறது இல்ல, ஆரோக்கியமான குழந்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி நிறைய ஞானிகள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் குழந்தை பெறும் பொழுதே குழந்தைக்குண்டான டிசைன் எனக்கு பண்ண தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. குழந்தைக்கான டிசைன் அப்படின்னா இந்த குழந்தையுடைய நம்ம சொல்லக்கூடிய அறிவு, அதனோட முக்தி, முழுமை, ஞானம் அப்படிங்கிற பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை என்னால சரிப்படுத்த முடியுமா? அப்படி சரிப்படுத்தணும்னு சொன்னா அந்த அறிவு யார்கிட்ட வேணும்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வேணும். ஸோ எனக்கு குழந்தைய பெற்றுக்கொள்வதல்ல, ஆரோக்கியமான குழந்தை அதனோட ஆரோக்கியத்தை வாழ்நாள் முழுக்க நீட்டிக்க வைக்கக்கூடிய திறன் எங்கிட்ட இருக்குது, அதை பத்தின அறிவு இருக்குது அப்படி சொல்றவங்க கண்டிப்பா அக்குபஞ்சர் படிக்க தேவையில்லை. எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாம என்னால ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்களும் அக்குபஞ்சர் படிக்க தேவையில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னை சுத்தி இருக்கிறாங்க, அவங்க விரும்பினால் அவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு ஆரோக்கியத்தை பத்தின கல்வியை கத்துக் கொடுக்க முடியும். நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லல, படிங்க படிங்க சொல்ல போறது இல்ல. அவங்க விரும்புறாங்க, இப்படி ஏதோ ஒரு சுலபமான ஒரு மருத்துவத்தை கத்துக்கிட்டா என்னோட வாழ்நாள் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னை பத்தி நான் சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்கள கத்துக்க செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவங்களும் அக்குபஞ்சர் படிக்க வேண்டாம். ஆண் என்பவர் யார், பெண் என்பவர் யார்? இது வெளியே இருக்கிற தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு பண்றது கிடையாது. வெளியே இருக்கிற தோற்றத்தை பத்தி பேசுறதா இருந்தா ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிட்டு போயிடும்.
நம்ம அதுல சொல்லல. ஆண்னா எத வச்சு ஒரு ஆண் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்றீங்க? பெண் அப்படின்னா எத வச்சு டிட்டர்மைன் பண்றீங்க? அதர் தென் அப்பியரன்ஸ், அதர் தென் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், வேற என்னத்த எத வச்சு நீங்க சொல்றீங்க? அப்படின்னா, அது பத்தின ஒரு தெளிவு என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா அக்குபஞ்சர் படிக்க தேவையில்ல. வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய நோய்கள் சிலது இருக்கு இல்லைங்களா? ரத்த அழுத்த நோய், பிபி, டயபெட்டிக், தைராய்டு, வேற ஏதாச்சு நோய்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்குது அப்படின்னா, அதெல்லாமே வாழ்நாள் முழுக்க நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருக்குது. அதனால லைஃப் த்ரெட்டனிங் ட்ரக்க நீங்க பார்த்துக்கணும். அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கூட டெம்பரரியா நான் அதுக்குள்ள போயிட்டு திருப்பி என்னால வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லுற நாலேட்ஜ் இருக்கிறவங்க கண்டிப்பா அக்குபஞ்சர படிக்க வேண்டாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 10 பாயிண்ட்ல எனக்கு தெளிவா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா, டெஃபினட்டா அவங்களுக்கு போய் ஒரு அக்குபஞ்சர் கல்வி நம்ம எடுக்கணும்னு தேவையில்ல. இல்ல எனக்கு இதுல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மருத்துவ வகுப்பாவும், வாழ்க்கை முறையாவும் ஒண்ணு கத்துக்க வச்சுக்கிறது நல்லது. இது வந்து ஆரம்ப காலத்துல இது வந்து விளையாட்டுத்தனமான மருத்துவமா தான் நாங்கலாம் படிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பா எடுக்கல. ஏதோ தொட்டா சரியாயிடும்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, அப்படி என்ன தொட்டா என்ன சரியாகுது? உண்மையாலும் சொல்றாங்களா? இல்ல இவங்களே கதை விட்டுட்டு அதே இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கள ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிற சந்தேக கண்ணோட்டத்துல தான் இந்த கல்விய கத்துக்க ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும்போது விளையாட்டுத்தனமா இருந்தாலும், போக போக நம்மள அறியாம அது ஒரு தனியா நம்மள கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுருச்சு. பிளான் பண்ணி செய்யல. சும்மா என்டர் ஆனோம். என்டர் ஆனதுக்கப்புறம் இத ஒரு ஆர்வம் மேலிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சது. கடைசியில இப்ப அது ஒரு தொழில் முறையா மாறிடுச்சு. ஸோ இதன் மூலமா நம்ம கத்துக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, பொதுவா நம்ம வேதாத்திரியம் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே மிக ஆழமான கருத்துக்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்கள தான் வேதாத்திரியம் சொல்லியிருக்கு. நம்ம வேதாத்திரியத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்துமான்னு தெரியல. அவ்வளோ ஆழமான கருத்துக்கள சொல்லிருக்கு. நம்ம மேலோட்டமான கருத்துக்கள் சிலத எடுத்து வச்சுட்டு, நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவே நமக்கு பிரமிப்பாவும், சில சமயம் நம்ம வாழ்க்கைய திருப்பி போடக்கூடிய முறைகளாவும் அது இருந்துட்டு இருக்கு. பட் அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தக்கூடிய விஷயத்துல தான் நம்மளுடைய அக்குபஞ்சர் கல்வி இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து நமக்கு என்னன்னா, திருமணம் ஆகக்கூடிய பெண்களாக அல்லது ஆண்களாக இருந்தால், அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்க 1 வருட கல்வி படிங்க. அதுக்கப்புறம் ஒரு எந்த முடிவு எடுத்துட்டாலும் அதுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க. தைரியமா செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்குறோம். அப்ப இந்த 1 வருஷத்துல அவ்வளோ கத்துக்க முடியுமா? அப்படின்னா டெஃபினட்டா நெறைய மாற்றங்கள அவங்கக்குள்ள பார்க்க முடியும். என்னென்ன மாற்றங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்து ஒருத்தர பத்தி காசிப் பண்றது வந்து இயல்பாவே ஆண்களுக்கும், பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்கத்துல ஒண்ணா சொல்லலாம். பட் அது தவிர்க்க முடியாது. பட் அப்படி ஒரு காசிப் பண்றனால நமக்குள்ள நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சிருச்சு வைங்களேன், கண்டிப்பா நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். கோபப்படுறது அப்படிங்கிறது நம்ம இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப கேட்டா பெண் குழந்தைகளோ, ஆண் குழந்தைகளோ யார கேட்டாலும் கோபம் வருது அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டா இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்? கோபத்த கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கோபத்த நீங்க விட வேண்டாம். கோபத்த பார்த்து பயப்பட வேண்டாம். கோபத்தோடயே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்த அதிகப்படுத்தி வாழுங்க. அதனால எவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத சொல்லிக் குடுத்துர்றோம். அப்ப கோபத்த விட சொல்றது வந்து கஷ்டமா தெரியற மக்கள், கோபத்த அதிகப்படுத்துங்கன்னு சொல்லும்போது, அது அத விட கஷ்டங்கிறது அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. அப்ப ரொம்ப சுலபமா கோவப்படுற தன்மை தானாவே போக ஆரம்பிச்சிருது. அதுக்காக எப்பவும் சிரிச்சுட்டு இருப்பாங்கன்ட்டு அர்த்தம் கிடையாது. கோபம் இருக்கும், வரும், சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அத வச்சுட்டு இருக்கிற நாட்கள், நேரங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து ரொம்ப குறைவா பார்க்க முடியும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த விஷயம் எப்படி தெரியும்னா, அதுல ஒரு ஃபார்முலா இருக்கிறனால, அந்த ஃபார்முலா நான் படிச்சுட்டனால அத அப்ளை பண்றேன். அவ்வளவுதான். ஃபார்முலா தெரியலன்னா நானும் கோவத்திலேயே ரொம்ப நாள் வருட கணக்குல போயிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். மன்னிக்கணுங்கிறது நம்ம இயல்பா சொல்றோம். பிரேயர்ல ஒவ்வொரு தடவையும் சொல்றோம். ஆனா, அத மன்னிக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன் மன்னிக்கணும்? அது என்ன ரொம்ப பெருந்தன்மையா? அப்படின்னா பெருந்தன்மை இல்ல. நம்மளுடைய சுய நலத்தினால தான் நம்ம அப்படி சொல்றோம். ஸோ அந்த சுய நலம்னா என்ன? அதுக்குள்ள இந்த பிறர நம்ம வாழ்த்தி அல்லது பிறருடைய பிறர் நமக்கு குடுத்த துன்பத்த கூட வாழ்த்தி ஏத்துக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்னங்கிறது நம்ம ரொம்ப ஆழமா பேசுறதுனால, அதையும் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த உண்டாக்குறதுக்கான படிப்பினையாக இருக்கும். ஸோ இது வெறும் மருத்துவம் சார்ந்த படிப்பு வந்து அக்குபஞ்சர் சொல்லல.
வாழ்றதுக்கான காலையில எந்திரிச்சிருந்து நைட் தூங்குற வரைக்கும் வாழ்நாள முழுக்க நம்ம ஃபாலோ பண்றதுக்கான ஃபார்முலாஸ் தான். வெறும் ஒரு ப்ரொசீஜர் தர்றதில்ல. ஃபார்முலா கொடுக்கும். ஃபார்முலாவ எடுத்து வச்சு நீங்க சின்னதாவோ, பெருசாவோ அ மேக்ஸ்ல சம் பண்ற மாரி கூடவும் பண்ணலாம், குறையவும் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் இந்த கல்வியை நம்ம குடுத்துருக்குறோம். இதுல பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்படியே சூசகமாவே பேசணுமான்னா கிடையாது. ரொம்ப இயல்பானது தன்மையில தான் சொல்றோம். வெறும் 5 பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள். இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன இருக்குது? அதனோட கேரக்டர்ஸ் என்ன? அந்த கேரக்டர் நம்ம உடம்போட எப்படி பொருந்துது? அப்படிங்கிறத முதல் பார்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளிகளோட தன்மை எப்படி இருக்குது? எந்த நோய் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து நம்ம சயின்ஸ் மாரி ஏதாவது லேப் போய் ஈஸியா கண்டுபிடிச்சுட்டு வந்துடலாமா? இல்ல நம்மளே கண்டுபிடிக்கலாமா? அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு அவங்கள மூவ் பண்ணும்போது சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் குடுக்கும்போது சில ஃபார்முலாஸ் வந்துருது. அதுக்கு டேபிள் தான். வெறும் டேபிள்ஸ் மாரி ஒரு 10 டேபிளு. இந்த 10 டேபிள் தரவு பண்ணிட்டாங்கன்னா, எந்த விதமான டிசீஸ் சொன்னாலும், இதுக்குள்ள தான் அந்த டேபிளுக்குள்ள தான் இருக்கும். அத வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்கள்ல எது வீக்கா இருக்குது, எது கொஞ்சம் தன்மை குறைவா இருக்குது, அத எத சரி பண்ணுனா, அவருடைய சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் இப்ப எல்லாமே சிம்ப்டம்ஸ தான் நோயின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சிம்ப்டம்ஸோட ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் சிம்ப்டமோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா, ரூட் காஸ கரெக்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த சிம்ப்டமும் கரெக்ட் ஆயிடும் 1. 2வது திருப்பி மறுபடியும் அந்த வேற சிம்ப்டமோ வராம இருக்கும். அத 2வது பிளாட்ஃபார்ம்ல சொல்லிக் குடுக்குறாங்க. 3வது பிளாட்ஃபார்ம்ல வரும்போது, இந்த ப இந்த பு இந்த இது இந்த சிம்ப்டம கரெக்ட் பண்ணக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்குது? அந்த புள்ளிகளுக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது? அப்படிங்கிறத 3வது பிளாட்ஃபார்ம்ல இருந்துட்டு அத சொல்ல ஆரம்பிப்பாங்க. 3வது பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட ஸ்டைலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். 4வது பிளாட்ஃபார்ம் வரும்பொழுது, இந்த பல்ஸ் பார்க்கறது, அதுல நீடில் பண்றது, அந்த பல்ஸ் பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அல்லது அந்த பேஷண்ட் பேசவே விரும்பல, அமைதியா உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா கூட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் 4வது கேட்டகரில வரும். இந்த 4வது கேட்டகரில நமக்கு பல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது, அந்த பேஷண்ட்டுடைய ஜாதகத்தையே நம்மளால தீர்மானிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பா சொல்ல முடியும். ஜாதகத்த சொன்னா அவருடைய கட்டத்தை எல்லாம் நம்ம பார்க்க போறதில்ல. இன்னைக்கு குரு இப்படி இருக்காரு. பலன் வியாழனோட பலன் இப்படி இருக்குது. புதனோட பலன் இப்படி இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல போறதில்ல. அவரோட கேரக்டர்ஸ், இன்டர்னல் கேரக்டர் நீங்க தாராளமா சொல்ல முடியும். இல்ல இவர் எப்பவுமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். இல்ல இவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கக்கூடிய மனுஷன் தான். இல்ல இவர் எதையோ ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள வச்சுட்டு அமுத்திக்கிட்டே இருக்காரு. அத வெளிய சொல்லவும் முடியாம தவிக்கிறாரு. அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது 4வது கட்டத்துல. 5வது கட்டத்துல வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவையான நிறைய மந்திரங்கள சொல்லிக் குடுப்பாங்க. மந்திரம்னா நம்ம பேசக்கூடிய மந்திரங்கள் இல்ல. இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் குடுப்போங்க. அதுல வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன? அவங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? ஏன் ஒரு ஹஸ்பண்ட் இப்படி பேசிட்டே இருக்காரு? சாரி ஒய்ஃப் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? ஹஸ்பண்ட் ஏன் பேசாம இருக்கிறாங்க? இதே திருமணத்துக்கு முன்னாடி இவரு தானே பேசினாரு. இப்ப ஏன் பேசல? அப்படிங்கிறது. அதனால பெண்கள் என்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஆண்கள் என்னதான் சொல்ல வர்றாங்க? இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட நம்மளால வாங்க முடியாதா? அப்படிங்கிற காரணம் என்ன? அந்த காரணத்துக்கு பின்னாடியே மௌனமா இருந்தா என்ன அர்த்தத்த புரிஞ்சுக்கிறது நம்ம? இது வந்து நம்ம காலேஜ்ல சொல்லிக் குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம யாருக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் காலேஜ்ல எதேதோ சொல்லிக் குடுக்குறவங்க லைஃப் ஸ்டைலுக்கு உண்டானத சொல்லிக் குடுக்காதனால தான், இப்ப நம்ம அக்குபஞ்சர ஒரு வாழ்வியல் கல்வியா கத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம காலேஜ்ல படிச்சதோட நோக்கம் என்னன்னா, ஃபினான்ஷியலா நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சோம். பட் இந்த கல்வி அங்க குடுத்திருந்தாங்கன்னா, நமக்கு ஃபினான்ஷியல் நீடு அங்க கவர் ஆயிடுது. படிச்சதுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறோம் அல்லது சம்பாரிக்கிறோம். வாழ்க்கை தெளிவாயிடுது. பட் உடல பத்தியும், மனச பத்தியும் சொல்லிக் குடுக்கறதுல தன்மை இல்லாதனால தான், இத 1 வருடம் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்போ ஏன் குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டா, ஆண் குழந்தைகள் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பெண் குழந்தைகள் பேசுறது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதனோட சயின்ஸ் என்ன சொல்லுது? அப்படிங்கிறது இதுல நமக்கு வரும். அதுக்கு அடுத்த கட்டத்துல வரும்பொழுது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல நெறைய பேர் வந்து வாழ்நாள் முழுக்க உளைச்சல், கஷ்டம் இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல எல்லாம் நிவர்த்தியாகி வந்து உட்காரும்போது திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? அப்பப்பப்பா! வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய போராட்டமாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்குன்னா, இப்பவும் அதே போராட்டம் தொடர்ற மாரியே ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு.
அப்ப இப்படி ஒரு ஃபைனான்சியல் நீட வந்து நம்ம கஷ்டப்பட்டதா நம்மளோட ஃபைனான்சியல் நீட ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அல்லது வேற ஏதாவது சுலபமான முறைகள்ல ஃபைனான்சியல் நீட ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அப்படிங்கிறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பார்வையில சொல்லிக் குடுக்குறோம். எல்லாமே அக்குபஞ்சர் பார்வையில தான் அது வரும். வெறுமனே இல்ல நீங்க இப்படி பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்றோம். அவங்கள உஸ்பேத்தி விட்டா நீங்க போய் உடனே போய் வேலை செய்வீங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க மோட்டிவேஷனல் கிளாஸ் எதுவுமே கிடையாது. மோட்டிவேஷன்ங்கிறதே வந்து நாங்க தவறு அப்படின்னு சொல்றது. அதனால அந்த மோட்டிவேஷனல் இருக்காது. சயின்டிஃபிக்கா எப்படி நம்மளோட எண்ணங்கள மாற்றம் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியல் நீட ஃபுல்ஃபில் பண்றது. அதற்குண்டான ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புல அக்குபஞ்சர் பார்வையிலிருந்து வந்து சேரும். அதுக்கப்புறம் இறுதியா வரும் பொழுது, எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும், நமக்கு வந்து ஒரு கட்டத்துல மரணம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க தான் போறோம். அந்த மரணத்துக்கு அடுத்தது நமக்கு ஒரு பிறவி இருக்கா? அந்த பிறவி இருக்குச்சுன்னா, இப்ப நம்ம எப்படி டிசைன் பண்றது? இப்ப டிசைன் பண்றவங்கனால மட்டும் தான் அடுத்தத வந்து அவங்கனால ரன் பண்ண முடியும். அப்ப டிசைன் பண்ண தெரியாதது தான் என் தப்பே தவிர, பிறவி வர்றது என்னோட தப்பு கிடையாது. பிறவிய நான் வந்து டே கேட்க தான் முடியும். வேண்டான்னு சொல்லலாம், இல்ல வேணும்னு சொல்லலாம். ஆனா, அந்த பிறவி அப்படி எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா, என்ன மாரி நான் எடுக்கணும்? அதுக்கு என்னென்ன தேவைகள் என்னிடம் இருக்குது? அதுக்கு டிசைன் பண்ணக்க என்னால தெரியுமா? அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே எப்படின்னா, சரி அப்படி ஒரு அமைஞ்சா பார்த்துக்கலாம். அமைஞ்சுச்சுன்னா, சரி திருப்பி இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சிரமங்களையே வாழ்க்கையில நம்ம நெறைய அனுபவிக்கிறோம். அது இல்லாம, அடுத்த பிறவியும் நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் இப்பவே டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா, அது கண்டிப்பா அக்குபஞ்சர் கல்வியில இருக்குது. ஸோ அதையும் இறுதி கட்டத்துல சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில பிறக்கறதுல இருந்து இறக்குற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கு உண்டான சால்வேஷனும், ஃபார்முலாஸும் கிடைச்சிரும். இதுதான் அக்குபஞ்சர் வந்து ஒரு வாழ்வியல்னு சொல்றது. ஸோ அதுக்கு வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்றதுன்னு தெரியாதனால, வாழ்வியல வந்து எப்படி இதுன்னா, அக்குபஞ்சர்ங்கிற ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கோங்க. அந்த கண்ணாடிய பாருங்க. பச்சை கலர் கண்ணாடி போட்டீங்கன்னா, பச்சையா இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. சிகப்பு போடுங்க. சிகப்பு போட்டோன்னா, சிகப்புனா என்ன மாரியெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கண்ணாடி வச்சு சொல்லிக் குடுக்கறது தான் இந்த 1 வருட கல்வியோட நோக்கம். இதுல வந்து யாரு ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம இதுல நெறைய பேரு இந்த கல்வியை கற்றவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கவங்ககிட்ட நீங்க வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்காதவங்க, உங்க ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தாராளமா படிச்சுக்கோங்க. கத்துக்கோங்க அவங்கள்ட்டயே. அவங்க சொல்லிக் குடுக்குற மெத்தடாலஜியே நெறைய போதும். இந்த 1 வருட கல்வின்னு சொல்லி வரும்பொழுது, உங்களுக்கு ஃபுல்லா அந்த என்ன சொல்லுவோம்னா, எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சு பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் சொல்லிக் குடுக்கறது தான் இந்த 1 வருட கல்வியோட நோக்கம். ஸோ கண்டிப்பா நீங்க வெளிய வரும்போது பிஹெச்டி ஸ்காலரா தான் வருவீங்க. அதுக்கு ப்ரூஃபும் உங்க கையில காமிச்சு குடுத்துருவோம். எப்படி ப்ரூஃப் எழுதுறது? எப்படி ப்ரூஃப நீங்களே பார்த்துக்கலாம்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வகுப்புல நடக்கும். ஸோ இந்த கல்வி ரொம்ப எளிய கல்வியா தான் நாங்க டிசைன் பண்ணி போயிட்டுருக்கிறோம். இப்ப ஆல்மோஸ்ட் இது வந்து 20வது பேட்ச்ன்னு நெனைக்கிறேன் சென்னையில. 19 அல்லது 20வது பேட்ச்க்குள்ள அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்விய பத்தி கல்விய கத்துக்க சொல்ல வைக்கிற நோக்கம் என்னன்னா, குழந்தைகள் வந்து கண்டிப்பா போராடாம சம்பாரிக்கணும் மெயினா. குடும்ப சூழல வந்து அவங்க அனுசரிக்கணும். குடும்பத்துல நடக்கிற காரண காரியங்கள் தெரியணும். அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆச்சுன்னா, திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையணும். அவங்க ஒரு குழந்தைய உருவாக்குற டிசைன் அவங்களுக்கு தெரியணும். அதே மாரி அந்த குழந்தைய ஆரோக்கியமா இருக்கறக்கு உண்டான வழிமுறைகள் இந்த நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு 80 வயது, 90 வயது அல்லது 110 ஆண்டுகளுக்கு அப்புறம், அவங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வரும்போது, அந்த எண்ட் பாயிண்ட்ல என்ன மாரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் முழுக்க இந்த கல்வி கத்துக் குடுத்துரும். ஸோ இதுல நான் மறுபடியும் பேசுனா அக்குபஞ்சர பத்தியே பேசுறேன். ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது நான் கொஞ்சம் பேசிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்து பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால இப்போ கேள்விகள் ஏதாவது கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு நல்லா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கேள்விகள் எதிர்பார்க்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த அக்குபஞ்சர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்றீங்களா ஐயா? இல்ல கோர்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் இல்லையா? எதுனாலும் ஓகேம்மா. அக்குபஞ்சர் மூலமா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் சரி, அல்லது இதுல எனக்கு சந்தேகங்கள் நெறைய இருக்குது. இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாரி ஃபீல்டு இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய இது சின்ன மேஜிக் எல்லாம் பண்ணுமா? அப்படிங்கிற மாரி எந்த கேள்வியா இருந்தாலும் சரி. கோர்ஸ பத்தி இருந்தாலும் பரவாயில்ல. அக்குபஞ்சர பத்தி நமக்கு கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு நான் பஞ்சபூத தத்துவத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதனால இப்ப அத பேசுறதா இருந்தாலும், சரி அதுக்கு அதுக்கு அது மாரி வேணும்னா கூட நம்ம அத எடுத்து கூட பேசலாம். சரிங்க ஐயா. இப்போ ஐயாவிடம் என்ன கேள்வி அக்குபஞ்சர் பற்றியும்,
அதனுடைய பயன்கள் இல்ல, அது எப்படி உபயோகமாகுது? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேள்வினாலும் அக்குபஞ்சர் ரிலேட்டடா ஐயா கிட்ட இப்ப கேட்டுக்கலாங்க. ம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அவங்க வந்து என்ன சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமானது ஒண்ணுன்னா, எப்படி நம்ம சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கூட நமக்கு தெரியாம நம்ம வாழ்ந்திருக்கோம். நான் அவர்கிட்ட படிச்சு முடிச்சதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன் நானு. எப்படி கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனைகள வைக்கணும், எந்தெந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட அவங்க தெளிவா சொல்லி தருவாங்க. அதனால இந்த 1 வருடம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைய கட்டாயம் மாற்றக்கூடியதாக இருக்கும். இதுல எல்லாரும் வந்து பங்கு பெற்று நீங்க வந்து உங்க வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளலாம். அந்த அளவுல இருக்கும் அவங்களுடைய உரைலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் நீடில் போடுறதுக்காகவும் மட்டும், இல்ல வலி நிவாரணுக்காக அதுக்காகலாம் மட்டும் இருக்காது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா. ம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன தவறு பண்றோம்? எப்படி சாப்பிடணும்னு நமக்கு தெரியாம இருக்கும். எப்படி தண்ணி குடிக்கணும்? எந்த அளவு குடிக்கணும்? அ எப்படி குழந்தைங்கள வளர்க்கணும்? இப்ப ஸ்கூல் போற பசங்க நம்ம வந்து ஆரம்பத்துல எப்படி ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்? அதெல்லாம் கூட சொல்லி தருவாங்க. இப்ப நம்ம எல்லாருமே வந்து போறது பாதை வந்து நெறைய தவறான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ப. ம். அதுக்கு வந்து நம்ம நேர் வழிப்படுத்தி விடுவாங்க. அத புரிய வைப்பாங்க நம்மளுக்கு அவங்க. அதனால நீங்க கட்டாயம் சேர விரும்பும் அன்பர்கள் சேரலாம். அ கனகராணி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா இதுல வந்து இப்போ மாணவர்கள் சேர்க்கைன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து மாணவர்கள் சேர்க்கை மட்டும்தானுங்களா இல்ல பெரியவங்க அவங்களும் சேர்ந்துக்கலாங்களா ஐயா? படிக்கிற எல்லாருமே மாணவர்கள்மா. இல்ல ஜாயின் பண்ற எல்லாரும் மாணவர்கள் தான். நம்ம சரி ஸ்கூல சரி. பத்தி மாணவர்கள்னு சொல்லல. ஆ ஆ மாணவர்கள்னா இப்ப ஒரு 80 வயது வந்து சேர்றவரும் மாணவர் தான் எங்களுக்கு. அதனால ஓ சரி. அந்த இதுல மாணவர்கள் சேர்க்கைன்னு சொல்லி குடுத்துருக்குறோம்மா. ஓ சரி. நாங்க மாணவர்ன்னு சொல்லும்போது இப்ப அந்த கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் சேர்க்குறீங்கன்னு நினைச்சிட்டேன். இப்ப அங்க ஏன்னா அங்க அன்பர்கள் இருக்கிறாங்க. அதனால நம்ம சொன்னோம்னா போய் அங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதான் ஒரு டவுட்ல கேட்டேங்க ஐயா. அது அவங்க 10த் மார்க் ஷீட்டுங்கிறது ஒரு கம்பல்சரியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா சரி. மட்டும் தான் யுனிவர்சிட்டில வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். இல்ல சரி அதுலயும் ஒரு சிலர் வந்து பழைய மக்கள் வந்து இல்ல நான் சர்டிபிகேட் எல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு இது கல்வி கிடைச்சா போதும் அப்படின்னா கூட நம்ம கல்வி கத்துக் குடுத்துட்டு, அதுக்கேற்ற சரி. மாரி வேற இன்னொரு பிஎஸ்எஸ்ங்கிற அமைப்பு வழியா அவங்க சிம்பிளான ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்குண்டான சர்டிபிகேட்டும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரப்படும். எதுவா இருந்தாலும் சரி, சரி கல்வி தான் நமக்கு முக்கியம். சர்டிபிகேட் முக்கியம் கிடையாது. பட் சரி. டிகிரியோட வேணும் அப்படின்னா, வொகேஷனல் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல தான் குடுக்குறாங்க. அ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ஓப்பன் எக்ஸாமினேஷன் அவங்க எழுதுறதுக்கு ரைட்ஸ் வரும். சரிங்க, சரிங்க. நான் இத வந்து அனுப்பி வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து அங்க வந்து பார்க்க சொல்றேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்கம்மா, வாழ்க நன்றிம்மா. வளமுடன். மேடம் அடுத்தது வாழ்க விஜயலட்சுமி நீங்க வளமுடன். பேசலாமா? ம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க அ வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா அதாங்கய்யா போன வாரத்துல என்ன ஆச்சுன்னா, நானு சாதம் கஞ்சி வடிக்கும்போது அப்படியே விட்டுட்டனால, அது அப்படியே என் மேல ஊத்திக்கிடுச்சுங்கய்யா. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்னால எரிச்சல் தாங்க முடியல. அப்புறம் இது என்ன இன்னும் எதுவுமே பண்ண முடியல. தண்ணி ஊத்துன ஐஸ் கட்டி வச்சு எதுவுமே பண்ண முடியல. ஒண்ணுமே இதுவாகல. அதுக்கப்புறம் எங்க வீட்ல அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கய்யா. இந்த மாரி அக்குபஞ்சர்ல ஒரு மேடம். அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாரி எரிச்சல் தாங்க முடியல மேடம். என்ன பண்றது? அப்படின்னு. சரி நான் 2 பாயிண்ட் சொல்றேன். குடுங்க. இப்போ ஒரு 5, 10 நிமிஷத்துல குறையும் பாருங்க எரிச்சல்னா. 2 பாயிண்ட் சொல்லி குடுத்தோங்கய்யா. ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே எரிச்சல் அப்படியே குறைஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்காருக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு. "அக்குபஞ்சர்ல இவ்ளோ இது இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாருங்கய்யா. அப்புறம் எனக்கு ஏதாவது ம். இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது தலைவலி, இல்ல அவருக்கு இருமல்னா, அ அனிதா அண்ணிக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அவங்க இந்த பாயிண்ட் குடுன்னுவாங்க. உடனே அந்த பாயிண்ட் குடுப்பேன். கேட்டுட்டு குடுக்குறாங்கய்யா. அதனால இது வந்து என்ன சொல்றதுங்கய்யா, ஒரு ம் நம்ம ஒரு எமர்ஜென்சி அந்த நேரத்துக்கும் நம்மளுக்கு அவசரம் ஒரு இதுன்னா, டக்குன்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு உடனே அதுக்கு தீர்வு இதுன்னா இதுல கிடைக்குதா மாரி இருக்கு. அப்ப முதல்ல இவருக்கு அக்குபஞ்சர்னா எங்க வீட்ல அவருக்கு நம்பிக்கையே இல்லைங்கய்யா. அக்குபஞ்சர் ஏதோ தொடுறீங்க, இது பண்றீங்க அப்டின்ட்டு அவரு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட, அவருக்கு இது மேல முழுமையா ரொம்ப நம்பிக்கையே வரல.
இப்ப இப்ப இதெல்லாம் பார்க்க என்ன பண்றாரு, அ நாங்கலாம் இப்ப உங்ககிட்ட படிக்கிறதுனால, நீங்க கிளாஸ்ல சொல்றதெல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா? அப்ப நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க இல்லையா? சாப்பிடுறதுலருந்து தண்ணி குடிக்க எல்லாமே, இதெல்லாம் இதுல சொல்லி தராங்களா? இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா? அப்படி இப்ப நாங்க சொல்லி சொல்லி அந்த மாற்றம் வந்துட்டே இருக்குங்கய்யா. அதாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க சந்தோஷமா, வளமுடன். சந்தோஷம். இப்ப அனிதா ம். மேடத்த எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாங்க வீட்டுக்கு ஒருவர் மருத்துவர் ஆகணுங்கிற நோக்கத்துல தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அனிதா மேடம் சரி படிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க அவங்க படிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு பார்த்தா, உடனே தம்பிய கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அவங்க சன்ன கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. சன் படிச்சுட்டு இருக்கறதுக்கு இப்ப வந்து பார்த்தா, நம்ம இவரு ஐயாவையும் சேர்த்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல எனக்கு என்னன்னா, ஒரு புரிதல் வந்து ரொம்ப அதிகமாகும் நமக்கு. நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்துல சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணாலும் அந்த புரிதல் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தினால நெறைய நல்ல நல்ல விஷயங்கள இழந்துர்றோம். டெஃபினட்டா இந்த கல்வி வந்து அந்த மாற்றத்த குடும்பத்துல கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்தும். ம். பணம் இருக்கோ ம். இல்லையோ, மன நிம்மதிய கண்டிப்பா கொண்டு வந்து குடுத்துரும். ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா குடுக்கும் நமக்கு. அப்ப நம்ம இந்த அது போராடுறது, இந்த ஓடுறது, அவசரப்படுறது அதெல்லாம் இல்லாம, ஒரு நிம்மதியான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். மத்தவங்களுக்கு பார்த்தா நம்மள வினோதமா ம். பார்ப்பாங்க. ஆனா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய அலப்பல் இல்லாம செஞ்சுட்டு இருப்போம் வைங்களேன். எல்லாமே இந்த ம். ஃபார்முலானால அப்படி வாழ வேண்டிய கட்டாயம் வந்துரும் நமக்கு. ம். ம். நன்றிம்மா, நன்றிம்மா. அது உங்களோட இது நன்றிங்க. சொன்னது ரொம்ப அதான் சந்தோஷம். அதான் இந்த தடவ நீங்க நான் தான் அந்த கிளாஸ மிஸ் பண்ணிட்டேங்கய்யா. அந்த ஈர்ப்பு விதி நீங்க எடுத்தத என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கப்பா. ஐயா எங்களுக்கு சொன்னாருப்பா. நாங்க எங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லி அந்த மாரி தான்ப்பா வளர்க்க போறோம். இனிமேல் இதெல்லாம் தெரியாம எப்படி பசங்கள இந்த மாரி பண்ணிட்டோமேன்னு, அவங்க ரொம்ப நேரம் அத பத்தி சொல்லி சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க சார். அத சொன்னாங்க. அவர் எடுத்த இது வந்து ஐயா வந்து கிளியரா கரெக்ட்டா இதுதான்னு எங்களுக்கு எடுத்ததுனால, அது அப்படியே உள்ள போய் பதிஞ்சனால, இப்ப எங்க பசங்களுக்கு சொல்லிக் குடுத்து அந்த மாரி கொண்டு வரணும். இது வந்து நீங்க வந்து அக்குபஞ்சர் மட்டும் இல்லாம, ஐயா இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தர்றதுனால, ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ் அப்படின்னு அவங்க இன்னைக்கு ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்தாங்கய்யா. அதான் எல்லாரும் இது ஓகே. பயன்பெறணும். அதாங்கய்யா. நன்றிங்கய்யா. அதுதான், நன்றிங்கம்மா. அதுதாம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ம். நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. ம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததா கமலவேணி அம்மா நீங்க கேளுங்கம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆம். ஐயா நீங்க தப்பா நினைக்க கூடாது. எனக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் இந்த ட்ரீட்மெண்ட்லயே வந்து நம்பிக்கையே கிடையாது. ஆ, சரிம்மா. இது பண்ணினாப்ல ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன். எனக்கு இந்த மூட்டு வலி வந்து அது ஒரு 20, 25 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதோட சேர்த்து இந்த நீடில் போடுவாங்க. ஆ, ம், ம், ம். அப்புறம் ஒரு ஒரு அம்மா வந்து இந்த டச் குடுப்பாங்க. இந்த டிவைன் டச் குடுக்குறாங்க இல்லைங்கய்யா? அது குடுப்பாங்க எப்பவாது. அந்த ம், மாதிரி ம், ம். எல்லாம் நான் பண்ணேன். அந்த அக்குபஞ்சர் நீடிலும் போட்டுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒண்ணும் கியூர் ஆன மாதிரி இல்லைங்க. இப்பவும் வந்து அதுக்கான இந்த ஹோமியோபதி மாத்திரை எடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அ ம், 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 ம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. லைஃப் டைம் அதனால ம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க இப்படிலாம் இப்ப இவங்க கூட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கும் அப்படி ஆயிடாதா, சௌரியம் ஆயிடாதா அப்படின்னு தோணுது. நீங்க ஏதாவது சொல்லுங்களேங்கய்யா. இல்லம்மா, இப்ப வந்து நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மையான விஷயத்த தான் நீங்க சொல்றீங்க. எனக்கு ம். அக்குபஞ்சர் எடுத்தேன். எனக்கு ட்ரீட்மெண்ட்ல எனக்கு சக்சஸ் ஆகல. அப்படின்னா, ஆமா, அதுக்கு ஒரு காரணம் என்னங்கிறது கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப அவங்க ஆமா. சொல்றாங்க, இல்ல இப்படி இது பட்டுது, தண்ணி பட்டுது. நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க குடுத்தாங்க. சரியாச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன ம். காரணம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கும். அப்ப அவங்களுக்கு மட்டும் சரி. தான் நல்லா ஆகுமா? எனக்கு நல்லா ஆகாதா? நானும் ம். அதே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தானே எடுக்கிறேன். அப்படிங்கிற கேள்வி ம். நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அப்ப அதனோட ஆமா. காரணம் கண்டிப்பா இருக்குது. ஏன் ம். சரியாகல? எப்ப சரியாகும்? எதனால சரியாகல? என்னோட ரிசர்வாயர் ஏன் காலியா இருக்குது? இப்ப நான் 4 பேர் வீடு ம். கட்ட உட்கார்றாங்க. 4 பேர் வீடு ம். கட்டும்போது 3 பேரு பார்த்தா பேங்க் லோன் சக்சஸ் ஆயிடுச்சு. வந்துடுச்சு. பேங்க் லோன் வாங்குனாங்க. வீட்ட கட்டிட்டாங்க. ஒருத்தரோட சரி. பேங்க் லோன் மட்டும் சக்சஸ் ஆகல. அப்படின்னா என்ன ம். காரணம்னு நம்ம சொல்லுவோம்? பேங்க் பணம் குடுக்கலன்னு சொல்லுவோமா? அல்லது வேற ஏதாவது காரணத்த கண்டுபிடிச்சு சொல்லுவோமா? அவங்க பேங்க்ல பணம் எப்படி குடுக்காம இருப்பாங்க? இவங்களுடைய அந்த இது அணுகுமுறை அந்த எல்லாமே அது சரியா இருந்துச்சுன்னா, அவங்க குடுக்க தானே செய்வாங்க. ஆ. அப்ப வந்து பேங்க்ல அப்படிதானே? இருந்து பணம் வரலன்னு சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பேங்க்ல இருந்து பணம் ம். வரலங்கிறது உண்மை கிடையாது. இல்லைங்களா? ஆமா, 3 ஆமா. பேத்துக்கு குடுத்த நபரு 4வது ம். நபருக்கு குடுக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா குடுக்க ம். முடியல அப்படின்னு சொன்னா, பேங்க் மேல ப்ளேம் கிடையாது.
பேங்க் மேல தவறு கிடையாது. இல்ல. அவரோட ம். சிபில் ஸ்கோர்ல தப்பு இருக்கலாம். சரிங்களா? என்னோட சிபில் ம். ஸ்கோர்ல நான் வந்து ம். ரொம்ப பார்டர் லைன்ல இருக்கிறேன் அப்படி வைங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, பார்டர் சரி. லைன்ல இருக்கும்போது கண்டிப்பா பெரிய அமௌண்ட் எனக்கு தரவே மாட்டாங்க. இல்லைங்களா? ம். ஆமா. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா? தரமாட்டாங்க. நீங்க அந்த சிபில் ஸ்கோர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ம். ம். அப்போ சொல்லுங்கய்யா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இவரோட சிபில் ம். ஸ்கோர நல்ல கன்ஸ்டபிளா ரைட் ஆச்சு சொன்னா டெஃபினட்டா இவரோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். இப்ப அந்த 3 பேர வச்சுட்டு நம்ம பேச முடியாது. அந்த 3 பேர் ஏற்கனவே சிபில் ஸ்கோர ஏதோ ஒரு விதத்துல வச்சுட்டு இருந்திருக்காங்க. உடனே போன ம். உடனே லோன் குடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டாங்க. இப்ப இவரோட ஆமா. சிபில் ஸ்கோர் வரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப போய் சிபில் ஸ்கோர ரைஸ் பண்ணி ஆகணும். ரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? சின்ன சின்னதா ஏதோ லோன வாங்குங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. சின்ன லோனா ம். வாங்குங்க. ஒரு 50,000க்கு ஒரு லோன வாங்குங்க. அந்த ம். 50,000 லோன 10 மாசத்துல வேகமா கட்டிடுங்க. கட்டியாச்சுன்னு சரி. சொன்னீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர் தானா ரைஸ் ஆயிடும். ம். அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவீங்க? ஒரு 50,000க்கு இன்னொரு பொருள வாங்குங்க. அதுக்கு ஒரு சிபில் ஸ்கோர ரைஸ் பண்ண வைங்க. அது சீக்கிரம் கட்டி முடிங்க. சோ இப்படி ஒரு ம். 2, 3 அக்கேஷன்ல நம்மளோட ஸ்கோர எப்படி ஷார்ட்கட்ல ரைஸ் பண்றதுங்கிற டெக்னிக் தெரிஞ்சிருச்சு வைங்களேன். இப்ப ம். அவரோட சிபில் ஸ்கோர் கன்ஸ்டபிளா ரைஸ் ஆயிடும். இப்ப போய் அவர் லோன் அப்ளிகேஷன் குடுத்தாருன்னா, டெஃபினட்டா அவருக்கு லோன் கிடைச்சிரும். இப்போ இவருக்கு அந்த டெக்னிக் தெரியல வைங்களேன். இவரு என்ன ம். சொல்லுவாரு, 3 பேத்துக்கு லோன் கிடைச்சதுப்பா. என்னோட பேட் லக் கிடைக்கல அப்டிம்பாரு. அப்படிதானே அவர் சொல்லுவாரு பாவம். ஆமா. அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லுவாரு. அப்ப அவர் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க சொல்ற மாரி எனக்கு ம். ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இல்ல தப்பு ம். கிடையாது. பட் இதுக்கு ம். உண்டான சொல்யூஷன் என்ன எனக்கு? அப்படின்னா உங்களோட ரிசர்வாயர நான் என்ஹான்ஸ் பண்ணி வைக்கணும். ம். ரிசர்வாயர் உங்கள்ட்ட நல்லா இருந்துச்சுன்னா, ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ரிசர்வாயர்ல எனர்ஜி இல்ல அப்படின்னா, எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அல்லது ரிசல்ட் வர்றதே தாமதமாயிட்டே இருக்கும். அப்ப எப்படி ரிசர்வாயரை அதிகப்படுத்துறது? அப்படிங்கிற ம். முதல் தன்மைக்குள்ள போயிட்டு தான் உங்களோட டிசீஸ கியூர் பண்ண முடியும். சரி. இப்ப சரிங்க. அவங்க 2 பேரும் சொல்லும்போது என்னன்னா, அவங்க ரிசர்வாயர் பை ஃபார்ச்சுனேட்டாவே சஃபிஷியன்ட்டா இருக்குது. அதனால பிரச்சனை ம். தெரியல. பாயிண்ட்ஸ் ம். குடுத்தாங்க, ரிசல்ட் பார்த்துட்டாங்க. பட் உங்களோட ரிசர்வாயர்ல ஏதோ ஒரு விதத்துல அது ட்ரெயின் ஆயிருக்கலாம், அல்லது தீர்ந்து போயிருக்கலாம். அல்லது ரொம்ப சரி. பார்டர்ல இருந்திருக்கலாம். அப்போ வந்து நம்ம சரிங்க. பாயிண்ட்ஸ் குடுத்தாலும், மேபி குடுத்த அந்த ம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கலாம், அல்லது ஒரு நாள் நல்லா இருக்கலாம். திருப்பி அடுத்த 2வது ம். நாள், 3வது நாள் அது ரீஅப்பியர் ஆக ஆரம்பிச்சுரும். ஆ. அப்ப நமக்கு ஆமா. என்னடா எல்லாத்துக்கும் நல்லாது, நமக்கு மட்டும் நல்லா ஆகல அப்படிங்கிற ம். ஒரு எண்ணம் கண்டிப்பா வரதான் ப செய்யும். ம். அப்ப இப்போ உங்களோட நோக்கம் வந்து கியூர் பண்ணணுங்கிற நோக்கத்த விட, ரிசர்வாயர அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்கு? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத முதல்ல ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம், உங்களோட நோயோட அறிகுறிய போய் அட்டெண்ட் பண்ணோம்னு வைங்களேன், ம். அப்ப தீர்வு கிடைக்கும். ம். சரிங்கய்யா. சரிங்களாம்மா? அவ்வளவுதான். அதனால நீங்க ஆ. சொல்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா அக்குபஞ்சர்ல ம். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குமானா, நெறைய பேத்துக்கு சால்வ் ஆகும், நெறைய பேத்துக்கு சால்வ் ஆகாமயும் இருக்கும். அந்த சால்வ் ஆகாதவங்க ம். எல்லாத்துக்கும் ரிசர்வாயர என்ஹான்ஸ் பண்ற மெத்தடாலஜி என்னங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்குள்ள போயி ஓரளவுக்கு ரிசர்வாயர நல்லா ரெடி பண்ணிட்டாங்க சொன்னா, அது அப்புறம் பிற்காலத்துல எங்க வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு அவங்கள சரி பண்ண வைக்க முடியும். சரி. சரிங்கய்யா. சரிங்களா? ஓகேம்மா. அது நன்றிம்மா. கேள்வி ஓகே. கேட்டது ரொம்ப நன்றி. சொல்லுங்க. நன்றிங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரமேஷ் ஐயா, நீங்க கேள்வி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ வந்துட்டு அக்கு பஞ்சர் மூலமா பஞ்சபூத உறுப்புல பாதிப்பு இருக்குது. இப்போ வந்து வயிற்று ப்ராப்ளம், ஜீரண உறுப்பு வந்து சரியாகல, மலம் போறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து ஏதாவது பாதிப்பு வரும்போது, இப்ப ஜீவகாந்த ஆற்றல் குறைவா இருக்கிறது தானே பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்ம நோக்கி இப்போ பண்றோம் அது அக்கு பஞ்சர்ல. அது ஆமாங்க ஐயா. எப்படி அது சரி பண்ணும்? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஐயா? கொஞ்சம் புரியுற மாதிரி. அ இல்ல சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. பயன்படுத்திக்கிறேன். இப்ப வந்து என்னன்னா பொதுவா, நம்ம ம், உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்டாலும், அல்லது நம்மளோட ம், குழந்தைகள்ட்ட கேட்டாலும் ஒரு 3 விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், காத்து வேணும். இந்த 3 வேணும் அப்படிங்கிறதுல யாரும் எந்த மருத்துவ முறையும் வந்து தப்புன்னு சொல்லவே சொல்லாது. அலோபதியா ம், இருந்தாலும் சரி, யுனானியா இருந்தாலும் சரி, ஹோமியோவா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்த எல்லாரும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? ம். 1 சரிங்க ஐயா. உணவு, கரெக்ட் தான் ஐயா. 2வது காற்று, கண்டிப்பா 2வது நீர், 3வது நீர். கண்டிப்பாங்க. இந்த ம். 3யும் சரி. நீங்க எப்படி உடம்புக்குள்ள அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 வந்து காத்த வந்து ம். மூக்கு வழியா சுவாசிக்கிறீங்க. வாய் வழியா ஆமாங்க. சாப்பிட்டுக்கிறீங்க. தண்ணிய வாய் வழியா ஆமாங்க. சாப்பிட்டுக்கிறீங்க. இந்த 3 மட்டும் இருந்தா வாழ்க்கை போதுமா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அக்குபஞ்சர் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 தேவை. அதுல மாற்று கருத்தே கிடையாது.
பட் இந்த 3க்கு மேல இன்னொன்னு இருக்குதுன்னு சொல்லி இது வேதாத்திரியமும் சொல்லுது. இந்த 3க்கு மேல இன்னொன்னு இருக்குதுன்ட்டு. அது என்னன்னு சொன்னா அதுதான் பிராண சக்தி சொல்றோம். நம்ம காந்த சக்தின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த பிராண சக்திய கண்டிப்பா. இந்த உடம்பு எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது கேள்வி. இத மத்த ம். மருத்துவங்கள், அதாவது மத்த மருத்துவங்கள் அலோபதி எல்லாம் இந்த மருத்துவத்தை இது ஏத்துக்கிறதே இல்ல. காந்த சக்தி பத்தி எல்லாம் யாரும் பேசுறது கிடையாது. இந்த மின்காந்த சக்தியை சரி. பத்தி பேசுறது இல்ல. பிராண சக்தி பத்தி அவங்க பேசுறது இல்ல. ஏன்னா அவங்க சிலபஸ் பேட்டர்ன்ல அது வரல. அதனால அவங்க பேசல. பட் இப்ப இந்த சரி. இடத்துல இந்த மின்காந்த சக்தி அல்லது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கிறது உடலுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வாய் வழியா போகுதா, மூக்கு வழியா போகுதா, காது வழியா போகுதான்னா கிடையாது. தோல் வழியா தான் அது கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ நம்ம சரி. எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடிய தோலும், இன்டர்னல்ல இருக்கிற ஆர்கனும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருகிட்ட வெளிய இருக்கிற பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு நம்மளோட மீடியேட்டர் தான் தோல். தோல் வந்து இன்டர்ஃபேஸ் சரி. மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ்ல இருக்குது. ஸோ இவர் தோல் கரெக்ட்டா பேசி டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார்ன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு கரெக்ட்டா புரியும். வெளிய இருக்கிறவர் தான் நெறைய இருக்காரு. இன்னைக்கு 160 கோடி பேத்துக்கு தேவையான காற்று இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு 300 கோடி பேர் வந்தாலும் அதுக்கு போதுமான அளவுக்கு காற்று இங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குது. அப்ப போய் அது உற்பத்தி பண்ண போறதில்ல. குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மின்காந்த சக்தி அதே அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வெளிய வந்து எக்ஸஸா இருக்குது. உடம்புக்குள்ள தான் நமக்கு இன்சஃபிஷியன்ட்டா இருக்குது. அப்ப உள்ள போற இடத்துல எது யாரு நடுவுல நிக்கிறாங்க சொன்னா தோல் தான் நிக்குது. அப்ப தோல்ல ஏதாவது ஒரு மாற்றத்து நடந்திருந்துச்சு அப்படின்னா, அது உள்ள போகிற சக்தி நிலை குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சக்தி நிலை குறைபாட்ட சரி பண்றதுக்கு, அதே தோலுல எந்த இடத்துல சக்தி குறைபாடுனால அது பாதிச்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த இடத்துல ஒரு நீடிலோ, அல்லது ஸ்டிமுலேட் பண்றதுக்கு கை விரலோ, அல்லது மசாஜ் பண்றதுக்கு லேசா தடவலோ குடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் வந்து கிளீன் ஆக ஆரம்பிச்சு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா நடக்கும். ப்ராப்பரா கம்யூனிகேஷன் ரிசர்வ் இந்த எனர்ஜி வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவர் தான் வேலை செய்றாரே தவிர, அக்குபஞ்சர் வேலை செய்வது கிடையாது. உள்ள இருக்க உறுப்புகளுக்கு சக்தி கிடைச்சிருச்சுன்னா, அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ, அசைன்டு ஜாப் 100 ஜாப், 1000 ஜாப், 2000 ஜாப் இருந்தாலும் அவங்க தான் செய்றாங்க. ஸோ நம்ம பல்ஸ் பார்க்கறது எல்லாமே யார்கிட்ட கம்யூனிகேஷன் வீக்கா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இத தான் நம்ம அக்குபஞ்சர் கல்வியில சொல்லிக் குடுக்குறோங்க ஐயா. ஓரளவுக்கு இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னா சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அடுத்தது பரமசிவன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா. நான் அற்புடையில இருந்து பேசுறேன்யா. எனக்கு வயது 69யா. நான் வந்து இப்பதான் வேதாத்திரியத்துல 2-3 வருஷமா தான் ஈடுபாடோட இருக்கனால எனக்கு அதை பத்தி ஓரளவுக்கு தெரியுதுயா. இப்ப எனக்கு ஒரு 10-12 வருஷமா நான் ப்ரெஷருக்கு மாத்திரை அலோபதி மருந்து சாப்பிட்டுக்கிட்டே வரேன்யா. எனக்கு ஊடால இந்த இதை கேள்விப்பட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போகணும்ட்டு நான் தூத்துக்குடியில தான் ஒருத்தர் பெஸ்ட் ஹீலர் இருக்காருன்ட்டு நான் அங்க போனேன். அவர் வாரத்துக்கு ஒருக்கு மெட்ராஸ்ல இருந்து வருவாருன்ட்டு அங்க போய் பார்த்தேன். அவர் நீடில் போட்டாரு. சிலது என் உடம்பு நாடி பிடிச்சு பார்த்து எனக்கு வந்து அதாவது வெப்பம் அதிகமா இருக்கு, அதாவது பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாருயா. காலையில பழைய சோறு சாப்பிட சொன்னாரு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட சொன்னாரு. சப்பாத்தி காலையில சாப்பிட்டு இருந்தேன், அந்த பழக்கம் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னாரு. அதே போல காலையில திராட்சை பழம், உலர்ந்த திராட்சை நைட்டு ஊற வச்சு காலையில ஒரு 10 நாள், மாசத்துக்கு ஒரு 10 நாள் சாப்பிட சொன்னாரு. சாப்பிட்டு நல்லதான் இருந்தது. ஆனா மருந்து வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. எனக்கு இங்கிட்டு இல்லாம 2 முறை வீட்டுல வந்து நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த வைத்தியம் அந்த வைத்தியம் பாத்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிரும் அப்படின்னாங்க. பயந்துட்டு நான் அப்புறம் அவர்கிட்ட போறதை விட்டுட்டேன்யா. இப்ப எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. இந்த மாத்திரை நான் ரெகுலரா இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதோட இப்ப சுகருக்கு வந்து ஒரு 5 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யறேன்னு எனக்கு ஒன்றும் இதுல புரியல. ஏன்னா அது வந்து மருந்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம நம்ம வீணா விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கேன். நான் எப்படி செய்யலாம், என்ன செய்யணும்னு அக்குபஞ்சர் நல்ல பெஸ்ட்ங்கிறது தெரியுது. அதனுடைய விளைவு நல்லா தான், ஸ்லோவா தான் சரியா வரும்னாங்க. நான் ஒரு 2-3 மாசம் போனேன். ஆனா அதுக்கு அடுத்து போகல. அது வந்து தூரமா இருக்கு. எங்க ஊர்ல இருந்து ஒரு 95 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க யாரும் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அக்குபஞ்சர் அப்படி தெரியல. எனக்கு இந்த வயசுல இங்கிட்ட அங்கிட்டு இதுக்காக அலையவும் முடியல. இதுல மாத்திரை ரெடிலி அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல, இந்த பார்மா கடைகள்ல, மருந்து கடைகள்ல. அதனால இப்படியே உட்கார்ந்துருக்கேன். இது என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் ஆக்டிவா இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி இருக்கேன். என்ன செய்யலாம்னு உங்களுடைய சஜஷன், கொஞ்சம் உங்களுடைய அட்வைஸ் இருந்தா நல்லா இருக்கியா? கவுன்சிலிங். ரொம்ப ஐயா, நன்றி. இப்ப வந்து நீங்க சொல்றது வந்து மருந்துவோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ நல்லா இருக்கும் ஆமா, அப்படிம்போது ஓகே. இப்போதைக்கு டைம் பீயிங் நம்ம அதுதான் ரெமெடி, கைவசம் அதை வச்சுப்போங்க. தப்பு இல்ல. சரியா. பட் ஆ, எனக்கு வந்த நோய்க்கு உண்டான காரணம் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா, நான் அதுக்கு உண்டான ரெமெடிக்குள்ள நான் மெதுவா இறங்க ஆரம்பிக்கலாம்.
சரிங்களா? இப்ப ஏன் எனக்கு பிபி சரியா வந்தது அப்படின்னா எனக்கு காரணம் தெரியாது. ஆனா பிபி மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு இப்ப ஆமாய்யா டயபெட்டிக்ஸ் வந்திருக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்குது. ஆனா அதுக்கு உண்டான காரணம் தெரியாது. ஆனா டயபெட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆமா எனக்கு கண்ட்ரோல்ல இருக்குது. ஆமா ஃபாஸ்டிங்கும் சரியா இருக்கு, போஸ்ட் பிராண்டியலும் எனக்கு சரியா இருக்குது. அதனால எனக்கு இப்போதைக்கு இந்த மாத்திரைனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஓகே, அது தப்பே கிடையாது. பட் நம்ம என்ன சரியா சொல்றோம், அதே சைமல்டேனியஸா அதுக்குண்டான காரணத்தையும் கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணோம்னு சொன்னா, அந்த காரணத்தை நீங்க அங்கிருந்து எடுக்காத வரைக்கும் அது நம்மனால பர்மனண்டா மாத்திரை விட்டு வெளியே வர முடியாது. இப்ப சரியா எனக்கு காரணம் தெரியல. ஒரு ரிப்போர்ட் சொல்லுச்சு. ரிப்போர்ட் படி எனக்கு ரிப்போர்ட் திருப்பி நார்மலா இருக்குது. அப்படிங்கிறனால நான் அத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன ஆமா சொல்றோம், நாட்கள் நகர நகர மருந்தோட குவான்டிட்டி கூடிருச்சுன்னு கூட்டுவாங்க வைங்களேன். ம் கூட்ட நம்மளுடைய உடல் வந்து கண்டிப்பா ஆப்போசிட் சைடுல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதானே உண்மை. வலி இருக்குது, வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா சரியாது அப்படின்னா ஓகே. வலிக்கு மாத்திரை 2 மாத்திரை போட்டா சரியாதுன்னு சொன்னா என்னோட உடல் வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். வலிக்கு வந்து நான் இன்னும் இன்ஜெக்ஷன் போட்டாதான் என் வலி போகுதுன்னு சொன்னா என்னோட உடல் தன்மை இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். மோசமாயிடுச்சு ஆமா அப்ப நான் இங்க மாத்திரைகளோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக என்னுடைய உடலோட தன்மை வந்து மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லாத்துக்கும் மோசமாயி ஏதோ ஆயிட போகுது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரிங்களா? அந்த இதுவும் பண்ண வேண்டாம், பயந்துக்கு தேவையில்லை. ஆனா காரண காரியத்தை அனலைஸ் பண்றது ஒவ்வொரு பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் இது வந்து மருத்துவர்களே சொல்லுவாங்க. ஒரு ஒரு டாக்டர் டயக்னைஸ் பண்ண முடியாத விஷயத்த ஒரு பேஷண்ட் தான் கரெக்டா டயக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க அலர்ஜிக்கு ஒரு பேஷண்ட் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருப்பா இதுல எல்லாம் அலர்ஜி இருக்கலாம், இல்ல எந்த பொருள் சாப்பிட்டு இல்ல எந்த வாசனைனால உனக்கு வருதுங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆமா அப்படின்னு. அப்படிதான் அப்ப அவர் ஆமா சொல்லுவாரு, சார் நீங்க ஏன் அப்படிம்பாரு. நான் வந்து சொல்லதான்ப்பா முடியும், நீ தான் கண்டுபிடிக்க முடியும். உனக்குள்ள நடக்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டு வந்தா நான் ஈஸியா சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் சொல்லுவாங்க. அது வந்து அலர்ஜிக்கு மட்டும் சொல்றவங்க மத்த இதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இப்ப டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு காமன் ஃப்ளோல நம்ம போயிட்டு இருக்கிறோமே தவிர, நமக்கு ஏற்பட்ட டயபெட்டிஸ்க்கு காரணம் என்ன? நமக்கு ஏற்பட்ட பிபிக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் பிபி ஒரே மாதிரி தான் வருதா? அல்ல எனக்கு மட்டும் வித்தியாசமா வருதா? அப்படின்னு சொல்லி நம்ம அணுகிறது தான் அக்குபஞ்சரோட வேலை. அதனால வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து போறீங்க வரீங்கிறது உங்களோட டிபெண்ட்ஸ், உங்களோட சூழ்நிலை, மத்தது வீட்டு சூழ்நிலை எல்லாமே பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு புரிய வச்சாங்கன்னா அவங்களும் உங்க கூட இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு வயசு வரைக்கும் வந்துட்டாரு, இனி இவரை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், ஏதோ ஒண்ணு தப்பான ஒரு முறையில போய் மாட்டிக்கிட்டா இருக்கிறது தொந்தரவாயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்துல நல்லெண்ணத்துலதான் அவங்க சொல்றாங்களே தவிர மத்தபடி உங்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்காது. அப்ப நம்ம அவங்களுக்கும் புரிய வைக்கணும், உங்களுக்கும் புரிய வைக்கணும். அதனாலதான் இந்த கல்வி வந்து நாங்க 1 வருடமா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரே ஒரு வாரத்துல எனக்கு பிபி சொல்லிட்டீங்க. நம்ம இவங்க அனிதா மேடத்திட்ட கேட்டு பாத்தீங்கன்னா அந்த பிபிக்கு உண்டான கிளாஸ் மட்டுமே 3 மணி நேரம் ஓடும். அப்ப அந்த 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிபினா என்ன அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். பேஷண்ட் பார்க்க கூட முடியாது, புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதை திருப்பி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் ஓகே இந்த நபருக்கு இதுதான் காரணம் அப்படிங்கறத பிரிப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அதாவதுயா எனக்கு இப்ப அருப்புக்கோட்டையில அக்குபஞ்சர்ஸ்ல அவங்க ஹீலர்ஸ் பாக்குறாங்கய்யா. எனக்கு வந்து அவங்க டீச்சரா இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ படிச்சு வந்தாங்க அப்படி இப்படின்னு ஒரு கேட்கும்போது பேக்ரவுண்ட் கேட்கும்போது அவங்கள ரிலேபிலிட்டி அவங்க மேல நம்பிக்கை எனக்கு வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் வெளியூர் போறேன். அது எல்லாத்தையும் நான் பாக்கலாம். அப்படி அக்குபஞ்சர் போகலாமாயா? இங்க இருக்காங்க 1-2 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். இல்ல உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்காம உணவு முறையில சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அவங்க இருந்து இதுக்கு மேல நானும் ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத கவனிக்கணும். மத்தபடி மருந்து மாத்திரைகள் இல்லாம கொடுக்கக்கூடியது நம்மளோட உணவு முறையில செய்யறது. எனக்குள்ள நடந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள நம்ம தாராளமா எடுத்துக்கலாங்க ஐயா. சரியா? இப்ப வந்து பித்தம்ங்கிறதுக்காக சாப்பாடுல வந்து காலைல ஒரு மாசத்துக்கு 10 நாள் மட்டும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த கிஸ்மிஸ் பழத்தை தண்ணியில ஊற வச்சு கழுவிட்டு அந்த தண்ணிய மட்டும் குடிக்க சொல்றாங்க. அந்த மாதிரி குடிக்கலாமாயா? அதுவும் பழைய சோறு காலைல பழைய சோறு சாப்பிட சொல்றாங்க. நாடி வந்து பித்த நாடின்னு சொன்னாங்க, ரொம்ப சூடா இருக்கு உடம்புனாங்க. அது உணவு அப்படி அந்த பழக்கம் கொண்டு வரதுல தப்பு இல்லையா? இல்லையா? இல்ல தப்பு இல்ல. நான் திருப்பி சொல்றேன், நாடி பார்த்தவங்கனால மட்டும்தான் உங்களோட உணவை கரெக்டா சஜஸ்ட் பண்ண முடியும். சொல்ல முடியும். இப்ப அவர் சொல்ற உணவு வந்து கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா நான் உங்க நாடியை பார்க்காம தப்புன்னு சொல்றதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இல்ல, தவறு ரைட் கரெக்ட்னு சொல்றதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. சோ அவங்க பார்த்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு கரெக்டான ஒரு இது கொடுப்பாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல நீங்க ஒரு 1 or 2 weeks ஃபாலோ பண்ணணும். ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சொன்னா நீங்க தாராளமா அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே போலாங்க ஐயா.
சரி, நன்றியா, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இது நம்பிக்கை சார்ந்து முதல்ல சொல்லணும்ல சார். நாங்க போற இடத்துல அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்பி போகணுங்களுக்கு நாங்க ஐயா முதல்ல. சொல்லுங்கப்பா. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போறவங்க அது மேல முழு நம்பிக்கையோட போகணும் அப்படின்றத சொல்றாங்க ஐயா. அது அப்படி போகணும். பட் அதே இது ஒரு நம்பிக்கை கூட நீங்க ஒரு ரிசல்ட்ல கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். ம். அது சரிங்க. அது நம்ம ரிசல்ட் கொடுக்கறதுக்குண்டான முயற்சி நம்ம கொடுத்துட்டோம். அதுக்குண்டான ஃபுட் ஹேபிட் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரிசல்ட்டுக்கு பாத்திரலாம் அப்படிங்கும்போது ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா ம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்பிக்கை நம்மளை விட அவங்க அதிகமா வந்துருவாங்க மேடம். சரி, சிறப்புங்க ஐயா. அடுத்தது சிறப்பு. முகிலன், நீ கேள்வி கேட்கலாமா முகிலன்? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கப்பா. சார், இந்த வாழ்க வளமுடன் நான் 13 நாள் கத்துட்டு வந்தேங்க சார். அதுல சொல்லுங்கப்பா. ஒருத்தருக்கு சுகர்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை கேட்டிருந்தேங்க சார். சரிப்பா. அதுல இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க என்னன்னா கால் மரத்து போகுது அப்படின்றாருங்க சார். சரிப்பா. அப்புறம் நரம்புலாம் கொஞ்சம் அப்பப்ப இதாகுது, தூக்கம் வருது அப்படின்றாரு. என்ன காரணங்க சார்? இல்லம்மா, இப்ப சிம்பிளா என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல முடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, எத்தனை வருடமா மருந்து எடுத்துட்டு இருக்காரு? இன்சுலின்ல இருக்காரா, டேப்லெட்ல இருக்காரா? இன்சுலின் போடுறதா இருந்தா காலையில எவ்வளவு போடுறாரு, நைட் எவ்வளவு போடுறாரு? இந்த ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்களா, கையில இருக்கா? சார், அவர் டேப்லெட்டே போறது இல்லைங்க சார். டேப்லெட் போடாம சுகர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு? சுகர் சரியா சாப்பிடுறது இல்ல. தண்ணி இல்லம்மா தைக்கும் போது அவரு இல்லம்மா தண்ணி நான் தைக்கும். கேட்கறது முகிலன், நான் கேட்கறது அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? சக்கரை வியாதி ஆமாங்க இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி ஆமாங்க அவர் சார். தீர்மானிச்சாரு? ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணியிருக்காருங்க சார். ஆஸ்பத்திரியில எதுக்காக போயிருந்தாரு? அவர் ஏதோ கால் மூட்டு வலிக்குதுன்னு போயிருந்தாராமாங்க சார். ம் 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 அது மூட்டு வச்சு உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க போல இருக்குங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் அப்ப வாழ்க வளமுடன் போயிருக்கும் போது எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ம் 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 அப்புறம் ST36லாம் நீடில போட்டுட்டேங்க சார். கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னாரு. ம் ம் அப்புறம் அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்புறம் கால்லாம் மரத்து போக ஆரம்பிக்குது அப்படின்ட்டாருங்க சார். ஓகே. இப்ப அவர் மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்கல இல்லைங்களா? எடுக்கலைங்க சார். சரி, ஓகே. நம்ம இதை டீட்டெயிலா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நம்மளோட கிளாஸ்ல சொல்ற மாதிரி பிஎஸ்ஏ எப்படி இருக்குங்கிறத முதல்ல சொல்லணும். பிஎஸ்ஏவோட ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட மனசுல விதமான இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எடுங்க. அதையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க பாயிண்ட் இப்ப டைமிங் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க சொன்னா CV14ங்கிற பாயிண்ட்டும் SP9ங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துட்டே வாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். SP9. CV14ம் SP9ம் கொடுத்துட்டே வாங்க. பிளஸ் அவருடைய ஓகேங்க சார். டோட்டல் இப்ப நான் சொன்ன பிஎஸ்ஏ வேணும். பிளஸ் அவருடைய கேரக்டர்ஸ் என்ன மாதிரி கேரக்டர்ல அவர் இருக்காரு, ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன மாதிரி இருக்குது, ஃபினான்ஷியல் ஓகேங்க. கண்டிஷன்ல ஏதாச்சும் வீக்கா இருக்காரா அப்படிங்கறத கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஓகேங்க. பேசுறோம்னா அவருக்கு ஒரு ரிப்போர்ட்டை நம்ம தெளிவா கொடுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. வெறும் மரத்து பிஎஸ்சி போகுதல் பிஎஸ்சி ரிப்போர்ட் வேணும் ஏங்க சார்? ஆமா, பிஎஸ்ஏ என்ன இருக்குது சொல்லி பாத்துக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். சரியா? ஓகேம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ முகிலன். இந்த மந்த் நான் கிளாஸ் வரும்போது நான் டீடைல்டா கேக்குறேங்க சார். கேட்டுட்டு வாங்க, பேசிக்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. அடுத்து ரமேஷ் ஐயா, நீங்க ஏதோ கேள்வி கேட்கணும்னீங்க. மைக்க டச் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். மைக் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நன்மணி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்மணி ஐயா, வணக்கங்க ஐயா. நீங்க போன 4 நாளைக்கு முன்னாடி தான் அக்குபஞ்சர் பத்தி ஒரு அழகான டாபிக் இருந்தது, கேட்டுட்டு இருந்தேன், ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன். ஆரம்பிக்கும் போது அதை சொல்லிட்டு தான் சொன்னேன் நானு. ஐயா இப்பதான் கிளாஸ் சரி எடுத்தாரு, சரி. திருப்பி நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். இப்போ கமலவேணி ஒரு விதமா சொன்னாங்க, பரமசிவம் ஐயா ஒரு விதமா சொன்னாங்க.
இப்போ என்னன்னா ஒரு 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 அற்புதமான ஒரு மருத்துவம். அது இப்ப அங்கங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா, அதனுடைய பேரு வந்து கெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இது என்னன்னா, இது ஒரு ஒரு புரிதல் இல்லாத, ஒரு விளக்கம் தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. இப்போ அவங்க கமலவேணி சொன்னாங்க, இப்ப நான் அக்குபஞ்சர் எடுத்தேன். அப்பயும் எனக்கு முழங்கால் வலி சரியாகல. ஹோமியோபதி எடுத்தேன். சரி, அப்ப ஹோமியோபதியிலயும் அப்ப சரியா இருக்கணும்ல. அதுவும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதாவது அ நேரடியாக இந்த உயிராற்றல் என்ற அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். உயிராற்றல்னு சொல்றோம். என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். இந்த ஆற்றல்ல நேரடியாக ஆற்றலிலே மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல நம்ம வர்மா, அக்குபஞ்சர் அண்டு ஹோமியோபதி இது 3ம் தான் இந்த மருத்துவ இதுக்குள்ள வருது. அதாவது ஒரு மருத்துவமாக நீங்க நம்ம பிராணி ஹீலிங் அதெல்லாம் வந்து ஹீலிங் அது ஒரு இதுல அதை விட்டுருவோம். ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய இதுல இந்த 3 வந்து நேரடியாக இதுல தான் வருது. ஹோமியோபதி ஆல்சோ இப்படிதான் வருது. ஹோமியோபதி தத்துவம் சொல்லும் போதே அனிமன் என்ன சொல்றாருன்னா, இந்த மருந்து வைட்டல் ஃபோர்ஸ்ல தான் வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்றார். அப்ப இந்த இடத்துல பெரும்பாலும் மக்களுக்கு என்னன்னா, இந்த வைட்டல் ஃபோர்ஸ் ஓரளவுக்கு மினிமம் லெவலுக்கும் கீழே இருந்தால் அங்க என்ன பண்ண முடியாது, சமநிலைப்படுத்துறதுக்கே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வருது. ஓரளவுக்கு அது இருந்து இன்பேலன்ஸ்டா இருந்தா அதை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த மருத்துவம். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அபரிமிதமாக இருந்தால் இந்த மருத்துவமும் தேவையில்லை. இந்த 3 ஸ்டேஜை நாம புரிஞ்சுக்கணும். அபரிமிதமாக இப்ப ஒருத்தருக்கு வந்து உடலை தாண்டி அந்த ஜீவகாந்தம் பெருகி நிக்குது அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது பேலன்ஸ் ஆக்கிரும். ஒன்றும் தேவையில்லை. எக்கச்சக்கமா மழை வந்துச்சுன்னா எல்லா கூழாங்கோட்டை எல்லாரும் அதுவா தானா நிறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்றோம், இங்க இருக்கிறத வாய்க்கா மூலமா கொண்டு போய் அந்த குளத்தை நிறைக்கிறோம். அந்த மாதிரி அந்த குளத்தை நிறைக்கிற வேலையை பண்றதுதான் நம்ம இப்ப இந்த ட்ரீட்மெண்ட். ஃபுல்லா எக்கச்சக்க மழை பெஞ்சுன்னா எல்லா குளமும் நிறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும். மழையே பெய்யல, தண்ணியே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே இருக்காது. அப்ப இப்போ இந்த இடத்துல ஹனிமனுடைய ஹோமியோபதியில கூட சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப பிடிவாதத்துல இருக்காங்க. இருந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய சிம்டம் எல்லாத்தையும் வச்சு மருந்தை கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் 10 பேர்ல ஒருத்தருக்கு தான் சரியாகுது, 9 பேருக்கு சரியாகல. அப்ப ஹோமியோபதி நல்லா இல்ல இப்படின்னு ஒரு இதை சொல்லிடுறாங்க. இப்போ இதே போலதான் ஏன் நல்லா இல்ல அப்படின்னா, அந்த 9 பேர்கிட்ட அங்க வந்து ஆற்றல் வந்து என்ன இருக்குன்னா பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கூட இல்லை. அங்க ரொம்ப டிப்ளீட்டடா அது ரொம்ப அந்த ஐயா சொன்ன மாதிரி ரிசர்வாயர் ரொம்ப லோவா இருக்கு. அப்ப இப்ப இன்னைக்கு கரண்ட் வருது, ஆனா 3 பேஸ்லயும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பேச மாத்தி விடுறோம். அந்த வேலையை தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுது. இப்போ கரண்டே வரலன்னு சொன்னோம்னா நீங்க பேச மாத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 3 பேஸ்லயும் கரண்ட் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப என்ன பண்ணிடுறோம், எல்லா சிஸ்டத்திலையும் நம்ம ஓரளவுக்கு அந்த ஆற்றல் இருக்கும் பொழுதுதான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம மக்கள் இன்னைக்கு ஆற்றல் எல்லாத்தையும் அழிக்கிற வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டு, நான் அக்குபஞ்சருக்கு போனேன் அங்க சரியில்லை, ஹோமியோபதிக்கு போனேன் இங்க சரியில்லை அப்படிங்கிற அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல அவங்க முதல்ல சரியில்லை அவங்க வாழ்க்கையில. அப்ப இவங்க இந்த சிஸ்டத்தை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா அவங்க முதல்ல சரியில்லை. ஏன் சரியில்லை, அவங்க இங்க ஆற்றலை வந்து இங்க விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது அப்ப இதை சரியில்லை அப்படின்னு சொல்ற நிலைமை வருகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. அப்புறம் இன்னொன்னு அவர் பரமசிவன் சொன்னாரு, நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அந்த மருத்துவம் இந்த மருத்துவம் எல்லாத்தையும் போட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. இதுலயும் புரிதல் தான் பிரச்சனை. அலோபதி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க,
இப்போ நீங்க அக்குபஞ்சர் போறீங்க, ஹோமியோபதி போறீங்க, ஏதோ ஒன்று வர்றீங்க. இப்போ இதையும் அதையும் குழப்பாத அப்படின்னு சொல்றாங்க. ரைட். குழப்புறதுல என்ன ஆகும்? குழப்புறது அப்படின்னு இல்லை. இதனுடைய சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேற, அதனுடைய சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேற. அப்ப என்ன பண்ணணும்? அந்த புரிந்து கொண்டு அது ரெண்டையும் அப்படி பேலன்ஸ்டா அதுல இருந்து அப்படி வெளியே வரணும். அப்ப சில இடத்துல என்ன பண்ணணும்? டப்புன்னு இதை தூக்கி போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு அப்ப இந்த பேரும் கெடுற மாதிரி சில பேர் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஒரு புரிதல்ல இருந்து அதுல இருந்து படிப்படியாக இதுல அதை வெளியே வரணும். அதனால நிறைய பேர் இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்வேன்னா, இப்ப நானும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் எனக்கு ஆஸ்மா சரி பண்ண, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஆஸ்மா சரி பண்ண, அப்படியெல்லாம் நானும் போயிட்டே இருந்தேன். கடைசியில் என்ன பண்ணேன்? நானே நேரடியா போய் எல்லா மருத்துவத்தையும் படித்துக்கொண்டு நான் என்னையே சரி செய்து கொண்டேன். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி குழப்பம் இருக்கவங்கலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நேர கிளாஸ்ல வந்து சேர்ந்து 1 வருஷம் படிச்சிருங்க, உங்களுக்கு தெளிவாயிரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சரா இருக்கு. ஏன்னா கேள்விகள் வந்து அது மாதிரி வித்தியாசமா வந்தது. அதனால நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேங்க. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்வி கேட்கலைங்க ஐயா. ஐயா அவர்களும் அக்குபஞ்சர் பத்தி சிறப்பா சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா மகேஷ்வர் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இல்ல ஏதாவது நீங்க கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ரமேஷ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ரமேஷ் ஐயா 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 சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதான் ஐயா நான் என்னென்ன டவுட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம அக்கு பஞ்சர் மூலியமா நம்ம கை தொட்டு வந்து நம்ம வந்து அவங்களுடைய இது வந்து சரி பண்றோம். ஒரு மூணாவது ஏதாவது ஒரு ஒரு பஞ்சபூதத்தை சரி பண்றோம். அப்ப தொட்டு பண்ணும்போது வந்து அந்த தொட்டுகளுடைய ஆற்றல் அதிகரித்து இருந்தா தானே அது சிகிச்சை பெறுவர்களுடைய ஜீவகாந்த ஆற்றல் குறைவா இருக்குது. தொட்டு செய்யறவருடைய ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக இருந்தா மட்டும்தானே இங்க சரி செய்ய முடியும் ஐயா. அந்த பயிற்சியெல்லாம் வந்து இருக்குதா ஐயா? அது இவர் உடம்புடைய ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு. இல்ல இது வந்து உங்க கேள்வி வந்து சொல்லப்போனா பிஹெச்டி இல்லை லெவல்ல அதிகம் இருக்கிற ஐயா. கேள்வி. இல்லைங்க ஐயா. அப்படி இல்ல கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா நீங்க வந்து ம், ம். வேதாத்திரியம் வந்து இருக்கிறனாலதான் இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஐயா சந்தோஷமான வாழ்க இதுதான். வள ஆனா என்ன ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இந்த இப்ப கேள்வி கேட்டார்ல ரமேஷ் ஐயா, அவர் வந்து அவரு படிக்காத மேதைங்க. அவர் பெருசா படிக்கவே இல்லை. அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பெரிய உயர்ந்த கருத்துக்களா தான் இருக்கும். ஆன்மீகத்திலயும் சரி, இதுலயும் சரி. அவர் அவ்வளவு பெருசா படிச்சது இல்ல. அதுதான் அவரோட கேள்வியில இருந்தே புரிஞ்சிருச்சு. அவரோட பிஹெச்டி லெவல்ல நமக்கு தெரியுது. நம்மளாம் பிஹெச்டி படிக்கல இன்னும். சோ இப்பதான் நம்ம படிச்சு எல்கேஜி யூகேஜில ஓடிட்டு இருக்கிற குழந்தைகளா இருக்கிறோம். சோ உங்களோட கேள்வி ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விங்க ஐயா. ஆனா இதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வேதாத்திரியம் தான் அதுக்கு நல்ல ரெமெடி கொடுக்குது. இப்ப நம்ம அங்க என்ன சரிங்க சொல்லுவோம்னா, சரிங்க எந்த கட்டத்துல இந்த மாதிரி வரும்பொழுது மாற்றம் அடைய வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். சரிங்களா? இப்ப சரிங்க டச் சரிங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லும்போது இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ஹையர் எண்ட்ல இருந்து லோயர் எண்டுக்கு போகும். அப்ப நான் ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்? என்னுடைய சக்தி நிலை குறையுது இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது ஆம். அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா எதுக்குள்ள போனா உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கறத சொல்லிடுவோம். சரிங்களா? ஓ அப்போ வந்து சரிங்க அவங்க டச் குடுக்கறதுங்கிற ப்ராசஸ் மினிமல் பண்ணிட்டு நீடில் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லுவோம். அதுக்குண்டான காரணகர்த்தா என்ன? காரணம் என்ன? அப்படிங்கறதையும் சொல்லிடுவோம். திருப்பியும் வந்து நம்மளுடைய குணங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹீலர் கொடுக்கிற போது ஹீலருக்கும் மாற்றம் தெரியணும். அதே சமயம் அந்த வாங்கக்கூடிய நபருக்கும் அந்த மாற்றம் தெரியணும். ஹையர் சரிங்க லோயர்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் வரதான் செய்யும். இப்ப நீங்க சொல்றீங்க, இன்கேஸ் அவர் பேஷண்டோட எனர்ஜி லெவலே ஹையா இருக்குது, ஹீலரோட எனர்ஜி கம்மியா இருக்குது. இப்ப டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருகிட்ட இருந்து யாருக்கு ஃப்ளோ ஆகும் தெரியும். அப்ப என்ன ஆகும், நம்ம பேஷண்ட் போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டயர்டாகி உட்காந்துருவோம். இல்லைன்னா அவருக்கு வந்த சிம்டம் நம்ம வந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப இதுக்கு ரெமெடி என்ன? எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வகுப்புல சொல்லிடுவாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா என்ன ஏன்னு கேட்டா வேதாத்திரத்துல வந்து ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கிறதுக்கு கண்ணாடி பயிற்சி இருக்குது, விளக்கு பயிற்சி இருக்குது. சரி அதனால தான் அவங்க கேட்டேங்க ஐயா. ஏன்னா உங்க பயிற்சியில வந்து ஒரு விஷயம் இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க. இது தொடும் மூலியமா வந்து ஆற்றல் ஒருவருக்கு இருந்தா மட்டும்தான் சிகிச்சை பெறுவருக்கு வந்து ஆற்றல் செலுத்தி அதை சரி பண்ண முடியும். அதனால அந்த பயிற்சி இருக்குது. அது சரி அதை தான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணேன் ஐயா.
அது வேற அதாங்க ஒண்ணும் பயிற்சி ரொம்ப நன்றி ஐயா. பயிற்சிங்கிற வார்த்தை வரல எங்கள்கிட்ட இல்ல, அதனால சொல்லிடுறேன். வேதாத்திரியம் தான் சரி. நமக்கு அதுல பெஸ்ட் பயிற்சி கிடைச்சிட்டு இருக்கு. பட் வேதாத்திரியத்தை நம்ம என்ன பண்ணோம், வேதாத்திரியத்துல இன்னும் இந்த மருத்துவ முறைகளும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டா வேதாத்திரியம் சொல்லக்கூடிய முதல் கருத்து என்னன்னா, துன்பப்படுபவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்யலாம் அப்படின்னா, முடிந்த உதவி. நம்ம வந்து என்ன ஆம். பண்றோம்னா, நம்ம வெறும் வருத்தப்படுறோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணுங்கிற பிரேயர் பண்றோம். இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா. அவங்களுக்கு அப்பவே ரிலீஃப் குடுத்து, அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்த குடுத்துட்டோம் சொன்னா, வேதாத்திரியம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த நம்ம இமிடியேட்டா அப்ளை பண்ணி அவங்கள சக்சஸ் பண்ண திருப்தி நமக்கும் கிடைச்சிரும். ஸோ அந்த மனநிலை அவங்களுக்கு சரிங்க. குடுத்துட்டோம்னு சொன்னா, அவங்க கண்டிப்பா அடுத்த நிமிஷம் வேதாத்திரியத்தோட பங்குல அவங்க இறங்கிருவாங்க. நம்மள அறியாம அவங்களும் இறங்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம நினைக்கிறது சரிங்க. அந்த உலகம் முழுக்க ஒரே மாரி இருக்கணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய கருத்தா இருந்தது. அந்த கருத்துக்கு ஒவ்வொரு சரிங்க. மனிதர்களும் நம்ம மாற்றம் அடைய வைக்கணும். அதனால நம்மளால எவ்வளவு பேர் பண்ண முடியுமோ அத பண்ணணும். இப்ப இந்த வகுப்பே வந்து சரிங்க ஐயா. பாத்தீங்கன்னா, இன்றைய வகுப்பு வந்து நம்ம எடுத்த டாபிக் வேற சொல்லியிருந்தோம். அ நே முந்தா கண்டிப்பாங்க. நேத்து வந்து ஐயா பேசிட்டு இருக்கும்போது, சசிகுமார் ஐயா பேசிட்டு இருக்கும்போது, இல்ல இந்த கன்டென்ட்ட நம்ம நெறைய பேத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரே ஒரு மொமெண்ட்டா ஸ்பார்க் பண்ணாரு. அனிதா மேடமும் அதே கண்டிப்பா. ஸ்பார்க் பண்ணாங்க. உடனே அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அது ஒரு டிஸ்கஷன் ஃபோரம்க்கே கொண்டு வந்துட்டோம். இது ஒருத்தருடைய கண்டிப்பாங்க. மனமாற்றத்துக்கு இவ்வளவு பேர் நம்ம ஒரு 40, 50 பேர் பேசுற மாரி வந்துருச்சு. அப்ப இது 50 பேர் இப்படியே பேசுறாங்கன்னா, நம்ம ஒரு 5000 பேத்துட்ட இந்நேரம் இத பத்தி அதாவது அவங்களோட ஆரோக்கியத்த பத்தி பேசிட்டு போயிரலாமே. அது அந்த ஒரு கண்டிப்பா நல்ல ஐயா. எண்ணத்துல தான் நம்ம இந்த முயற்சியை இறங்கி இருக்கிறோங்க ஐயா. உங்க கேள்வி ரொம்ப சரி, ரொம்ப ஆழமான நன்றி. கேள்விங்கிறது தெரியுது. உங்களுக்கு இல்ல ஐயா, பதிலும் உண்மையா தெரிஞ்சிருக்கு. ஐயா அவர் சொன்னார் பாத்தீங்களா, நான் சசிகுமார் ஐயா நான் சொல்லும்போது படிக்கல புரிஞ்சுது. அப்படின்னு. ஐயா, ஐயா, சசிகுமார் ஐயா சொல்லும்போது ஐயா அவர் சொன்ன புரிஞ்சிருச்சு. அவர் சொன்ன சசிகுமார் ஐயா சொன்னாரு நான் படிக்கலன்னு. நான் உண்மைதான் ஐயா, நான் 9th தான் படிச்சேன், அதுக்கு மேல படிக்கல. 2வது வந்து நான் பொருளாதாரத்திலேயே நான் குறைவா தான் இருக்கேன். குறைவானா எப்படின்னா, என்னோட தாய் தந்தை எல்லாமே எனக்கு தேவையானது குடுத்தாரு. ஆனா அதுல இருந்து நான் விலகி, நான் என்னோட உடல் உழைப்பால, அறிவு திறனால தான் நான் பொருள் ஈட்டி என் குடும்பத்த வாழ வைக்கணும். அந்த எண்ணத்தோட தான் நான் வாழ்ந்துக்கிறேன். அதனால பொருளும் எனக்கு கம்மிதான். நான் தேவைக்கு மட்டும் தான் வாங்குறேன். அதுக்கு வந்து அதுக்கு மேல இல்ல. அதாவது வந்து ஏன்னா எப்போ வேலை திருட்டுல வந்தனோ, அது வந்து நான் என்னை மாத்திக்க ஆரம்பிச்சேன். எனக்கு எங்க அப்பா சொத்தே ம். தேவையில்ல. தேவைக்கு என்ன வாழுறோமோ, அவர் இடத்துல வாழுமா அவ்வளவுதான். ஆனா அவருடைய பொருள் வித்து நம்ம வாழக்கூடாது. நம்முடைய உடல் உழைப்பாலே அது திரும்ப தான் நம்ம வாழணும். அந்த உணர்வோட நான் இப்போ போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு என்னால முடிஞ்சது என்னோட குடும்பத்த நான் பாதுகாத்துன்னு வரேன். அதே மாதிரி என்னுடைய அறிவு கொண்டு நான் வாழறேன். நான் குறைவா தான் படிச்சேன். ஆனா எனக்கு ஏக்கம் இருக்கு. இந்த அக்கு மச்சர்லாம் நான் கத்துக்கணும், செய்யணும். எனக்கு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கம் வந்து ஒரு நாள் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதாரத்துல எனக்கு குறைவுதான். ஆனா அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ரூ. 60,000 ஆகுதுன்னா கஷ்டம். என்னால செய்ய முடியாது. என் குடும்பத்த மெயின்டெயின் பண்ணணும். அதனால வந்து இறையாற்றல நம்பி இருக்கிறேன். எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு அறிவு உயர்ந்த நிலையில கொண்டு போவோம் அப்படின்னு. அதான் கண்டிப்பா, வேற என்ன கண்டிப்பா ரொம்ப கிடைக்குங்க நன்றிங்க ஐயா. ஐயா. உங்களோட எண்ணம் ம். சீக்கிரம் ஈடேறும். கண்டிப்பா. ரொம்ப கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க. ஈடேறுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரமேஷ் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் ஸ்பான்சர் பண்றேன். நீங்க வந்து படிங்க. நீங்க ஆர்வம் இருந்தா நீங்க இப்போ கனெக்ட் பண்ணுங்க. பேசலாம். வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றி. கொடுங்க ஐயா. கண்டிப்பா கொடுங்க ஐயா. எனக்கு தூண்டுதல் பண்ணும் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. வாழ்க. வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, இந்த இடத்துல நான் 2 பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். அதாவது வேதாத்திரியமும் அக்குபஞ்சரும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வேதாத்திரியத்தை நன்கு உணர்ந்தவர்கள் தயவு செய்து இந்த அக்குபஞ்சர் அந்த மருத்துவத்தை நீங்கள் படித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்க உண்மையான சேவையை தொண்டை செய்வதற்கு மிக 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 உங்களுக்கு பலனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு ஐயாவுக்கு சொல்லிக்கிறேன், மகேஷ் ஐயாவுக்கு. நீங்கள் ஓரளவுக்கு வேதாத்திரிய தத்துவம் தெரிந்தவர்களுக்கு இந்த பாடத்தை நடத்தினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நடத்துவதற்கும் இன்னும் அது ஒரு சமுதாயத்துக்கு சென்றடைவதற்கு ஒரு ரொம்ப பலனாக இருக்கும். அதனால வேதாத்திரியம் தெரிந்தவர்கள் அக்குபஞ்சர் கத்துக்குங்க. அக்குபஞ்சர் சொல்லிக் கொடுக்கிறவங்களும் வேதாத்திரியத்தில் இருக்கவங்கள அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி. கண்டிப்பா நோட் பண்ணிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? தெளிவா நீங்க ஏதாவது கருத்து சொல்லிட்டு முடிக்கலாங்க ஐயா நீங்க. இல்ல நிறைவு பண்ணிக்கலாமா? ரொம்ப நல்ல ஒரு நல்ல அமைப்பு, நல்ல டிஸ்கஷன் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் அவங்களோட கருத்தை கொடுக்கறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் சரியாகுது, ஏன் சரியாகல, நல்லா ஆச்சுங்கிறதும் கேட்டோம், நல்லா ஆகலைங்கிறதும் கேட்டோம். இதுதான் கரெக்டான டிஸ்கஷனா இருந்தது. ஸோ விருப்பமானவர்களுக்காக நம்ம அந்த வர 20ஆம் தேதி ஒரு நாள் வகுப்பும்,
அதற்கப்புறம் வந்து அவங்களோட மந்த் எண்டு, எப்பவுமே மந்த் எண்டு தான் சென்னையில வகுப்பு நடக்கும். 4வது சனி ஞாயிறு தான் நம்ம வகுப்பு நடக்கிறனால 4வது சனி ஞாயிறுல நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஆஷா நிவாஸ் அப்படிங்கிற இடத்துல தான் கிளாஸஸ் நடக்கும். லஞ்ச் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து 2 கோர்சஸ் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் 1 வருட படிப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஒன்று வந்து அக்குபஞ்சருங்கிற பேசிக்கும், 2வது அட்வான்ஸ் அக்குபஞ்சருங்கிற சப்ஜெக்டையும் சேர்த்து 1 வருட படிப்பாக டிசைன் பண்ணி கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ விருப்பமானவர்கள் கண்டிப்பாக அது கல்வியை கற்றுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய அசட்டாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி மட்டும் எங்களால் தர முடியும். உண்மையால இந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எனக்கு அனிதா மேடம், சசிகுமார் சாருக்கு கோடான கோடி நன்றிகள். கூட வந்து நம்ம நன்மணி ஐயாவுடைய கருத்துக்கள் மிக பிரமாதம். ஏன்னா அவர் 3-4 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் அவருடைய வகுப்பு கிளாஸ் நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காரு. நம்ம பேசுனதை விட அதிகமா கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அக்குபஞ்சர்னா என்னங்கிற விளக்கம் அதுல நிறைய இருக்குது. படிப்போம், கற்றுக்கொண்டு மக்களை நாம சந்தோஷமா இருக்க வைப்போம். நன்றிம்மா. நீங்க சிறப்புங்க ஐயா. இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. கலந்துரையாடல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். இத்தனை நேரம் அன்பர்கள் அனைவரின் கேள்விக்கு விளக்கமாக பதிலளித்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க வேலை இருக்குதுன்னா ரிலீவ் ஆயிடலாங்க ஐயா. நாங்க அறிவிப்புகள் சொல்லி நிறைய செஞ்சுக்கோங்க ஐயா.